அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். ஒரு மிகப்பெரிய சோப்பு கம்பெனில ஒரு பெரிய மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மீட்டிங் அப்டின்னா, கஸ்டமர்ட்ட இருந்து நெறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, இது ஆட்டோ மெஷின் அப்படிங்கிறதுனால, ஒரு சிலதுல சோப் கட் பண்ணி பேக்கிங் பண்றதுல விடுபட்டு போயிருது. வெறும் எம்ப்டி பாக்ஸ் மட்டும் கவர் ஆயி போய்க்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைய நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மிகப்பெரிய மீட்டிங் நடந்துருக்கு. சில பேர் இது குவாலிட்டி செக் பண்றதுக்கு நெறைய நபர்கள நியமிச்சுருவோம். ஒவ்வொருத்தரும் அந்த பாக்ஸ்க்குள்ள சோப்பு இருக்கா அப்படிங்கிறது நெறைய பேர் போட்டோம்னா, செக் பண்ணி அப்படி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சில பேர் அப்படி வேணாம். அப்படி செய்யறது மூலமா ஹியூமன் எரர் ஏற்படும். அதனால நமக்கு நெறைய செலவு வரும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. நாம இத மொத்தமா ஷார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நம்ம சோப்பு தயாரிக்கிற மெஷின்ல ஆட்டோ மெஷின் தான். இதுல வந்து இடையில ஒரு வெயிட் போடுற மெஷின் ஒண்ணு வச்சுருவோம். அப்படி அந்த சோப்பு வரும்போது அதுல சோப்பு இல்லன்னா ஒரு அலாரம் செட் பண்ணி விட்டுருவோம். அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. உடனே இத சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாருமே, "ஓ! இது நல்ல ஐடியாவா இருக்கு." அப்ரிஷியேட் பண்றாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இது சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட முதலாளி மட்டும் அமைதியா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அமைதியா அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல இருந்து சிரிப்பு சத்தம் வருது. என்னன்னு முதலாளி திரும்பி பார்த்துருக்காரு. இந்த டீ வைக்கிற பாய் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். "என்னப்பா எங்கள எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதா?" அப்படின்னு முதலாளி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், எல்லாத்தையும் பார்த்து முட்டாளா தெரியல. இவ்வளோ பேத்தையும் வச்சுக்கிட்டு வேலை செய்றீங்களா? உங்கள பார்த்தா தான் எனக்கு முட்டாளா தெரியுது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் கோவம் வந்துருது. சார் இவன கொஞ்சம் நிக்க வைக்காதீங்க. சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகிட்ட சொல்றாங்க. முதலாளி அமைதியா இருந்துட்டு, "சொல்ல வர்ற நீ இப்ப என்ன முட்டாள்ன்னு சொல்ல வர்றியா?" அப்படின்னு கேட்கிறார். நாம வச்சிருக்கிறது ஆட்டோ மெஷின். அதனால எல்லா சோப்பும் போய்க்கிட்டே இருக்கும் பொழுது, கடைசியா டிஸ்பேட்ச் ஆகும்ல அந்த இடத்துல ஒரு ஃபேன் வச்சுருங்க. அப்ப அந்த ஃபேன் காத்து அடிக்கும் பொழுது எது பாக்ஸ்ல சோப்பு இல்லையோ அந்த அட்டைப்பெட்டி தானா பறந்து போயிடும். அப்படின்னு அந்த டீ பாய் வந்து ஐடியா. இப்படி நீங்க பண்றதுனால உங்களுக்கு ஆட்கள் அதிகம் தேவைப்படாது. இன்னொன்னு சோப்பு வந்து மிஸ் ஆகாம போய் சேரும். எல்லா பாக்ஸ்லயுமே இருக்குதான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவன ஆச்சரியமா பார்க்குறாங்க. யாரு சொல்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல. என்ன சொல்றாங்கங்கிறது தான் முக்கியம். யாரு மூலமா வேணாலும் நம்ம வாழ்க்கையில நிகழ்றதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அதனால எப்பவுமே மாணவர்க்குரிய மனப்பக்குவத்துல எல்லாருமே இருக்க கத்துக்கணும்.